ராதிகா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த சங்கத்தில் கேஸ் டேங்கர் லாரிகள் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆகிய ஆயில் நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து பாட்டிங் மையங்களுக்கு சமையல் கேஸ் கொண்டு செல்லும் பணி ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன. மொத்தம் இதுல 4000க்கும் மேற்பட்ட கேஸ் டேங்கர் லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் எல்பிஜி டேங்கர் கேஸ் லாரி உரிமையாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு மேலாக வாடகை தொகை சுமார் 50 கோடிக்கு மேல் வழங்காத நிலையில் இன்று காலை முதல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்களுக்கு சொந்தமான சென்னை, மங்களூரு, பெங்களூர் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவன சேமிப்பு கிடங்கிலிருந்து கேஸ் லோடு ஏற்றும் டேங்கர் லாரிகள் 2000க்கும் மேற்பட்ட கேஸ் டேங்கர் லாரிகள் ஏற்றாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தென் மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். ராதிகா.